அர்த்தமுள்ள ஒரு பார்வை. ஏழையின் பசி தீர்க்க நள்ளிரவில் நடந்த கருணை தெய்வம். காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி தெருவில் ஜுரஹரேஸ்வரர் என்ற பெயரில் சிவன் கோயில் ஒன்று உள்ளது. யாருக்காவது ஜுரம் வந்தால் இங்குள்ள சிவனிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு சிவனே என்றிருப்பார்களாம். ஜுரம் குணமானதும் சுவாமிக்கு மிளகு சாதம் நிவேதனம் செய்வார்கள். இப்படி ஒரு ஐதீகம் அந்த கோவிலில் தொன்று தொட்டு நடந்து வருகிறது. ஒரு சிவராத்திரி, எப்போதும் சிவராத்திரி அன்று காஞ்சி மகா பெரியவார் 4 கால பூஜை செய்வது வழக்கம். அவரை தரிசிக்கவும் பூஜையை பார்க்கவும் இரவில் கூட்டம் அலைமோதும். அன்று நள்ளிரவு 2 மணி அளவில் பெரியவா ஜுரஹரேஸ்வரர் கோவிலுக்கு புறப்பட்டார். அவரிடம் அளவற்ற பக்தி கொண்ட ஒருவர் தவிப்போடு கூறினார், இன்று முழுவதும் நீங்கள் உபவாசம். இரவெல்லாம் கண்விழித்து பூஜை செய்த களைப்பு வேறு. மடத்திலேயே இத்தனை நேரம் சிவபூஜை தானே செய்தீர்கள். உடல் தளர்ந்திருக்கும் நேரத்தில் நடந்து போய் ஜுரஹரேஸ்வரரை தரிசிக்கத்தான் வேண்டுமா? ஓய்விடுங்களேன் என்றார். பக்தரை கனிவோடு பார்த்த பெரியவா பதில் கூறவில்லை. நடந்தே கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்தார். இதை கண்டு அங்கு ஏராளமானோர் குழுமினர். எல்லோருக்கும் ஆசி கூறிய பெரியவா மடத்திற்கு வந்து சேர்ந்தார். மறுநாள் காலை பிரசாதத்துடன் பெரியவாளை பார்க்க வந்தார் வறுமையால் மெலிந்த தோற்றமுடைய ஜுரஹரேஸ்வரர் கோவில் அர்ச்சகர். தன்னை கோவிலுக்கு செல்ல வேண்டாமே என வேண்டிய பக்தர் அருகே இருப்பதை கண்ட பெரியவா அர்ச்சகரிடம் சிவராத்திரிக்கு என்ன வருமானம் வந்தது என்றார். பெரியவா அனுகிரகத்தால் 4000 ரூபாய் தட்சணையாக வந்தது. நீங்கள் கோவிலுக்கு வந்ததால் ஏராளமான பக்தர்கள் வந்து கூடினார்கள் இல்லையா, அதனால் வந்தது. இல்லாவிட்டால் சுமாராக எவ்வளவு வரும்? என்ன, ஒரு 200 ரூபாய் தட்சணை கிடைத்தாலே பெரியது. அந்த ஏழை அர்ச்சகர் முகத்தில் நல்ல வருமானம் கிடைத்தது பற்றிய மகிழ்ச்சி தென்பட்டது. உடனே பெரியவா அந்த பக்தரை அர்த்தத்தோடு ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வை 1000 விஷயங்களை பேசிற்று. ஏழை அர்ச்சகருக்கு கருணை புரிய விரும்பிய அவரின் தங்கமான மனதை புரிந்து கொண்ட பக்தரின் விழிகளில் தண்ணீர் தாரை தாரையாய் கொட்டியது.